புலம்பல் 3ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். புலம்பல் 3ஆம் அதிகாரம் 26. கர்த்தருடைய ரட்சிப்புக்கு நம்பிக்கையோடு காத்திருப்பது நல்லது. வேதம் சொல்லப்படுகிறது. மீண்டும் வாசிக்கலாம். புலம்பல் 3ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாமா? கர்த்தருடைய ரட்சிப்புக்கு நம்பிக்கையோடு காத்திருப்பது நல்லது. இதனால் எதை குறித்து நாம் தியானிக்க போனா, ரட்சிப்புக்கு எந்த மனுஷன் காத்திருக்கிறானோ அது பெருத்த ஆசீர்வாதங்களை கொண்டு வரும். எந்த மனுஷனுக்குள்ள ரட்சிப்பு இருக்கிறதோ அந்த ரட்சிப்புடைய தாக்கம் ஒரு பெரிய அத்தியாயத்தை கர்த்தர் மாற்றும். அல்லேலூயா. ரட்சிப்பு என்பது எந்த ஒரு தனி நபருடைய சுயத்தை சார்ந்ததா இராது, எந்த விதடைய முயற்சி சார்ந்ததா இராது. ரட்சிப்பு என்பது கர்த்தருடையது. அல்லேலூயா. ரட்சிப்பு என்பது யாருடையதுங்க? கர்த்தருடையது. நீங்க எடுத்து வாசிக்க கேட்கலாம். சங்கீதம் புஸ்தகம் 3ஆம் சங்கீதத்துல 8ஆம் வசனம் எப்படியா சொல்லுது? சங்கீதம் 3:8 வாசிங்க கொஞ்சம். ரட்சிப்பு யாருடையதுங்க? ரட்சிப்பு யாருடையது? அது எந்த ஊழியரை சார்ந்தது அல்ல, எந்த சபையை சார்ந்தது அல்ல, எந்த தனிப்பட்ட நபரை சார்ந்தது அல்ல. ரட்சிப்புனாவே அது யாருடையதுதான். யாருக்குள்ள விளங்குதுங்க? ரட்சிப்பு யாருடையதுங்க? ஆனா வேதம் சொல்லப்படுகிறது. புலம்பல் 3:26 வாசிக்கலாம். 3:26. கர்த்தருடைய ரட்சிப்புக்கு நம்பிக்கையோடு காத்திருப்பது நல்லது. அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேரு நம்பிக்கை இருக்கு ஆனா காத்திருப்பது இல்லை. நிறைய பேர் காத்திருக்கிறாங்க ஆனா என்ன இல்ல? நம்பிக்கை இல்லை. அல்லேலூயா. யாருக்கு எல்லாம் விளங்குது நான் சொல்றது? யாருக்குள்ள ரட்சிப்பு இருக்குதோ அந்த ரட்சிப்பு அவர்களாய் வைக்காது, அவர்களை பரலோகத்தின் சித்தத்தை செய்கிறாய் காணப்படும். அல்லேலூயா. நீங்க எடுத்து வாசிக்கலாம். எபேசியர் 2ஆம் அதிகாரத்துல 8ஆம் வசனம் 9ஆம் வசனம் வாசிங்க. எபேசியர் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் 9ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானது அல்ல, இது தேவனுடைய. அப்ப ரட்சிப்பு ஒரு மனுஷனுக்கு வருதுன்னா அது மனிதன் நினைச்சதுனால் நடந்த காரியம் அல்ல, அது தேவனுடைய ஈவு. அல்லேலூயா. அப்ப யார் நம்பிக்கையோடு ரட்சிப்புக்கு காத்திருக்கிறாங்களோ அவங்க வாழ்க்கையில நன்மையானதை கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. ரட்சிப்பு என்பது ஒரு தனித்துவமான ஒரு காரியம் அல்ல, எங்க சபைக்குரிய காரியம் அல்ல. ரட்சிப்பு என்பது தேவனுடையது. அல்லேலூயா. ரட்சிப்பு என்பது யாரும் சுதந்திரிச்சு கொள்ள முடியாது. அதாவது யாரும் இது என்னுடையது, இது எங்க சபைக்குரியது, இது எந்த ஊழியர் அப்படியெல்லாம் சொல்ல முடியாது. ரட்சிப்பு என்பது கர்த்தருடையதுதான். அல்லேலூயா. அப்ப அந்த ரட்சிப்பை யாரு மேல அவர் கொடுக்க விரும்புகிறாரோ அவர் மேல அவர் கொடுப்பார். உலகம் நினைக்கலாம், இவன் கெட்டவன், இவனை ரட்சிக்க முடியாது, இவனெல்லாம் தகுதி இல்லை, பல காரியத்துல தகுதி இல்லைன்னு சொல்லிட்டு சில மனிதர்கள் சில சூழல் புறக்கணிக்கப்படலாம். ஆனா ரட்சிப்பு என்பது யார் மேல அவர் அன்பு கூறுகிறாரோ, யார் மேல கிருபை வைக்கிறாரோ அவர்களை தான் கர்த்தர் ரட்சிப்பா. அல்லேலூயா. ரட்சிப்பு எந்த விதமான குவாலிஃபிகேஷன் தேவை, எந்த தகுதிகளும் தேவையில்லை. ஒண்ணு தேவை, கிருபை. கிருபை யார் மேல இருக்கிறதோ அவங்க மேல ரட்சிப்பை கர்த்தர் கொடுப்பா. யாருக்கு விளங்குதுங்க? ரட்சிப்புக்கு எந்த விதமான PhD டிகிரி எல்லாம் முடிக்கணும் அவசியம் இல்லை, எந்த விதமான தியாகம் பண்ணணும் அவசியம் இல்லை. கிருபை யார் மேல இருக்கிறதோ அவங்க மேல கர்த்தர் ரட்சிப்பு கொடுப்பார். அல்லேலூயா. நீங்க மீண்டும் வாசிக்கலாம். எபேசியர் 2ஆம் அதிகாரத்தில் 8ஆம் வசனத்தை எல்லாம் சத்தத்தை உயர்த்தி வாசிக்கலாமா? கிருபையினாலே அந்த ப்ராசஸ் எதுல வரணுங்க? விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானது. அப்ப சபைக்கு வருவது, நீங்கள் ரட்சிக்கப்பட்டது உங்களால் வந்தது அல்ல, பரலோகம் நியமிச்சது. உங்கள் ரட்சிப்பை இந்த மனுஷத்தில் இருக்கிறதான மனிதர்கள் நியமிக்கல. நீங்க நடந்திருக்கலாம், விசுவாசிச்சிருக்கலாம், ஆனா ரட்சிப்பு கொடுத்தது யாருங்க? கர்த்தர். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ரட்சித்தது உங்களுக்கு யாருங்க? கர்த்தர். வாசிங்க. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானது அல்ல, இது தேவனுடைய ஈவு, ஒருவரும் பெருமை பாராட்டாதபடி. இது என்ன பண்ணோம்? வேதம் சொல்லப்படுது, கிரியைகள் இல்லாத விசுவாசம் சத்தது. ஆனா ரட்சிப்பு கிரியினால வந்தது அல்ல, கிருபையினால வந்தது. குழப்பக்கூடாது. கிரியைகள் இல்லாத விசுவாசம் சத்தது. அப்பா நீ போ அந்த இடத்துல, இந்த நாள்ல உனக்கு நீங்க நினைச்சுக்கிற காரியத்தை கர்த்தர் செய்வா சொல்றானா அதை கேட்டு நீங்க கடந்து போறீங்க பாத்தியா, அது கிரி. ஆனா ரட்சிப்பு என்பது நீங்க வந்ததுனாலலாம் தரல, தேவன் நினைச்சதுனால கொடுத்தார்.
அது நீங்க நான் இது தியாகம் பண்ணேன், இவ்வளவு நான் காணிக்க கொடுத்தேன், நான் ஜெபிச்சேன், எங்க குடும்பம், இதெல்லாம் ரட்சிப்பு என்பது எந்த விதமான பேக்ரவுண்டில் வரதில்ல. ரட்சிப்பு என்பது கிருபையில் வருது. அப்ப அந்த கிருபை யாரு மேல அவர் கிருபை பாராட்டுகிறாரோ அவர்கள் மேல தம்முடைய ரட்சிப்பை கத்துக் கொடுக்கிறார். அல்லேலூயா. இப்ப வேதத்துல ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில ரட்சிப்பு வந்தா என்ன நடக்கும்? ஓகே, ரட்சிப்பு என்பது கிருபையினால வரும். ஓகே, ஃபர்ஸ்ட் இதெல்லாம் கரெக்ட். ஆனா ரட்சிக்கப்பட்டவருடைய வாழ்வில அவருடைய கனிகள் எப்படிப்பட்டதா காணப்படும்? ஒருவனுடைய ரட்சிக்கப்பட்டவருடைய வாழ்வில எப்படி அவனுடைய மாற்றங்கள், அவனுடைய வார்த்தைகள், அவனுடைய ஜப ஜீவியங்கள், அவனுடைய ஆவிக்குரிய ஜீவங்கள் எப்படி நடக்கும் என்பதை இதனால சில காரியத்தை நம்ம ஆழமா தியானிக்க போகிறோம். அல்லேலூயா. நீங்க எடுத்து வாசிக்க கேட்கலாம். லூக்கா எழுதிய சுவிசேஷம் 19 அதிகாரத்தில் 5 வசனம் வாசிங்க. லூக்கா எழுதிய சுவிசேஷம் 19:5. இயேசு அந்த இடத்தில் வந்தபோது அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு. அப்ப ரட்சிப்பு என்பது யாருடையது? அப்ப எந்த தனிநபரை சார்ந்தது அல்ல ரட்சிப்பு. புரிஞ்சுக்கணும். இவங்க பரம்பரை கிறிஸ்தவர்கள் அதனால அப்படியெல்லாம் கிடையாது. கிருபை எந்த பிள்ளைகள் மேல இருக்கிறதோ அவர்களை கர்த்தர் ரட்சிப்பார். அதை நீ விசுவாசிக்கணும். அந்த விசுவாசத்தின்படி நடந்தா அந்த ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றுக்கொள்ளலாம். வேதம் சொல்லப்படுகிறது, இயேசு அந்த இடத்தில் வந்தபோது அண்ணாந்து பார்த்து யாரை கண்டு? சகேவை கண்டு, சகேவே சீக்கிரமா இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்றார். அல்லேலூயா. யாரு வீட்டுக்குமே அவனை விரும்பாத ஒருத்தனை, அவனை நேசிக்காத ஒருத்தனை இயேசு நேசிக்கிறான். அல்லேலூயா. யாருக்கு விளங்குது? அவனை யாருமே என்ன பண்ணல, நேசிக்கல. ஏனென்றா ரோமபுரி ஆட்சி காலத்துல யூதர்களுக்குள்ள ரோமபுரியர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு வரி விதிச்சிடுவாங்க. இந்த பொருளுக்கு, இந்த வீட்டுக்கு இவ்வளவு வரி வாங்கணும், 1 காசோ 2 காசோ அப்படின்னு வரி ரோமபுரியர்கள் சொல்லிட்டாங்கன்னா, இந்த ஆயக்காரர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஒன்னோடு கூட ஒண்ணு இவங்க என்ன பண்ணுவாங்க சேர்த்துட்டு இவங்க 2 வாங்கி 1 யார்கிட்ட கொடுத்துருவாங்க, ரோமருக்கு கொடுத்துட்டு 1 யார் எடுத்துக்குவாங்க, இந்த ஆயக்காரர் எடுத்துக்குவோம். இதனால ரோமபுரி அந்த யூத காலத்துல யூதர்களுக்குள்ள இந்த ஆயக்காரரை குறிச்சு நல்ல அபிப்பிராயம் யாருக்கும் ஏற்படலை. ஏன்னு சொன்னா இவங்க என்ன பண்ண அநியாயமா வரி பஸ் செய்யறாங்க. அவங்க 1 பஸ் சொன்னா இவங்க எவ்வளவு வாங்குறாங்க, 2. அப்ப ஆயக்காரனாவே யூதர்களுக்குள்ள எப்படிப்பட்டதான எண்ணம் இருந்துச்சு சொன்னா அவங்க எல்லாம் பாவியானவர்கள். அப்படிப்பட்டதான நிலைமையில இந்த சகேவு இருக்கிறான். நீங்க 4ஆம் வசனம் வாசிக்கலாம். அவர் போகும் வழியில் யாருக்கு முன்னாக ஓடி? இயேசுவுக்கு முன்பதாக ஓடி வாசிக்கலாம். அவரை பார்க்கும்படி ஏறினான். இயேசு அந்த இடத்தில் வந்தபொழுது அண்ணாந்து, நான் சொல்றேங்க, ரட்சிப்புக்கு நம்பிக்கையோடு காத்திருப்பது. 3:26 வாசிங்க. ஒரு முறை வாசிச்சுனா அந்த வசனம் போகவே கூடாது. 3:26 வாசிங்க. புலம்பல் 3:26 என்ன வசனம் வாசிங்க? முதல் வசனம், கர்த்தருடைய ரட்சிப்புக்கு நம்பிக்கையோடு காத்திருப்பது. நல்ல கவனிங்க. ஆனா இயேசுவை பார்க்க இந்த ரட்சிப்பு வரும், இது வாழ்க்கையில் நல்லது நடக்கணும் என்ன பண்ணல சகேவு போல. சகேவுடைய ஒரே ஒரு எண்ணம் இயேசுவை பார்க்கணும். இயேசுவை பார்க்கணும் முன்னாடி ஓடணும். பாத்தீங்களா அந்த நம்பிக்கை, நான் இன்னைக்கு பார்த்துருன்னு அந்த நம்பிக்கை அவன் வாழ்க்கையில என்ன செஞ்சதுன்னு சொன்னா வாசிக்கலாம். 7ஆம் வசனம் வாசிங்க. 6 வாசிங்க. அவன் சீக்கிரமா இறங்கி அழைத்து கொண்டு போனா, அதை கண்ட யாவரும் இவர் பாவியான மனுஷரிடத்துல தங்குபடி போகிறார் என்று முறுமுறுத்தார்கள். அல்லேலூயா. நல்ல கவனிங்க. ரட்சிப்புக்கு முன், ரட்சிப்புக்கு பின். ரட்சிப்புக்கு முன்னு, ரட்சிப்புக்கு நான் மீண்டும் சொல்றேன், எந்த மனுஷன் ரட்சிக்கப்பட்டிருக்கிறானோ அவன் வாங்குகிறவன் அல்ல, கொடுக்கிறவன். ரட்சிக்கப்படுகிறவன், ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக ஆயக்காரனா இருக்கிற சகேவு பலரிடத்தில் அநியாயமா பணத்தை வாங்கினான். இயேசு ஒரு வார்த்தை சொன்னா சீக்கிரம் இறங்கி வான்னு சொல்லும்போது சகேவு தான் இருக்கிற எல்லா அநியாயத்தை எங்க வச்சுட்டான்? மரத்து மேல வச்சுட்டு இயேசு சொன்ன ஒரே ஒரு வார்த்தையில அவன் சகேவா வந்தான். அல்லேலூயா. யாருக்கு விளங்குதுங்க? நம்பிக்கையோடு ரட்சிப்புக்கு காத்திருப்பது நல்லது. அன்றைக்கு சகேவு காட்டத்தின் மரத்தின் மேல காத்திருந்த அந்த காத்திருப்புதல் ஒரு பெரிய மாற்றத்தை சகேவோட வாழ்க்கை மாற்றினது. சகேவ வாழ்க்கையில ரட்சிப்பு காலம் வரல, இயேசு எப்படி இருக்கிறான்னு தான் வந்தார். அல்லேலூயா. அதுதான் பிரதானம். அதை தாண்டி சகேவுக்குள்ள வேற எந்த விருப்பமும் இல்ல. இப்ப சகேவு சீக்கிரம் இறங்கி வான்னு சொன்னா இறங்கி வந்துட்டான். ஜனங்கள் எல்லாரும் என்ன பண்றாங்க? முறுமுறுக்கிறாங்க. முறுமுறுத்த உடனே இப்ப சகேவு சொல்றாரு. அடுத்த வசனம் வாசிக்கலாம்.
சகேயு நின்று கர்த்தரை நோக்கி, ரட்சிக்கப்படுவதற்கு முன்னு, ரட்சிக்கப்படாததற்கு பின். ரட்சிக்கப்படுவதற்கு முன்னாடி சகேவு கோபக்காரனா இருந்திருப்பான். இப்ப சகேவு நின்னு இதுவரை சகேவு என்ன பண்ணா, மரத்துல ஏறதுக்கு முன்னாடி வரை என்ன பண்ணிருந்தான், எல்லார்கிட்டையும் வாங்கினான். இயேசுவோடு கூட நடக்கும்போது இப்ப இவன் சொல்ற வார்த்தை, நான் யாரிடத்தில் அநியாயமாக வாங்கினது உண்டானால் அது எத்தனை தினம் தருகிறேன். ரட்சிப்பு என்பது உனக்குள் வைத்துக் கொண்டிருப்பது அல்ல, ரட்சிப்பு என்பது எக்ஸ்போஸ் பண்ணுவது, உனக்குள் இருக்கிற இயேசுவை பிறருக்கு காண்பிப்பதுதான் ரட்சிப்பு. ஏன்னா ரட்சிப்பு நீங்க பணத்தை கொடுத்து வாங்கல. ரட்சிப்பு என்பது சில சாக்ரிஃபைஸ் பண்ணி நீங்க ரட்சிப்பு பெற. ரட்சிப்பு என்பது கிருபையால வந்தது. சகேவு மேல யாரு கிருபை வைக்கல, சகேவு மேல கர்த்தர் கிருபை வச்சாரு. அதனால கிருபையை சகேவு பெற்றுக் கொண்டான். புரிஞ்சுங்க? ஆமென் சொல்லுங்க. இப்ப இதுவரையிலும் வாங்கின சகேவு, வேதம் சொல்லப்படுகிறது, நான் நாளத்தனையாக திரும்ப கொடுக்கிற என் ஆசிகளில் பாதிகளை ஏழைக்கு. எவன் ஒருவன் ரட்சிக்கப்பட்டிருக்கிறானோ அவன் வாங்குகிறவன் அல்ல, அவன் கொடுக்கிறவன். அல்லேலூயா. எத்தனை பிரசன்னம், எத்தனை வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இயேசுடைய ரட்சிப்பை பெற்றுக் கொண்டிருக்கிற இன்னும் நீங்க கிறிஸ்துவை பிறருக்கு காண்பிக்காமல் இருந்தா அந்த ரட்சிப்பை பெற்றது அது ரொம்ப, அது எப்படி சொல்றதுன்னா பிரயோஜனமற்றதாக காணப்படும். சகேவின் சீக்கிரம் இறங்கப்போன ஒரே ஒரு வார்த்தை சகேவுக்குள்ள ஒரு பெரிய ரட்சிப்பை ஏற்படுத்த முடியும் சொன்னா, இன்றைக்கு அநேகர்களுக்குள்ள ஆண்டுடைய வார்த்தை வந்த பிறகும் இன்னும் நம்ம பிறருக்கு ஆசீர்வாதமா இல்லாம இருந்தா அந்த ரட்சிப்பு இன்னும் பூர்ணப்படல. எதை நம்பி கர்த்தர் உங்களுக்கு கிருபையா கொடுத்தாரோ அந்த ரட்சிப்பை நான் தேவ சமூகத்துல இழக்கிறவனா காணப்படுகிறேன். அல்லேலூயா. நீ சீக்கிரம் இறங்கிவான்னு சொல்லும் போது சகேவு இறங்கும் போது, ஏசப்பா நீ இதெல்லாம் கொடுக்கணுமெல்லாம் சொல்லவே இல்லைங்க. இதை செய்யணும்னு எந்த இடத்துல ஏசப்பா சொல்லவே இல்லை. நீ சீக்கிரம் இறங்கி வா, உன் வீட்டில கிருபையால நம்பிக்கையோடு காத்திருப்பது ரொம்ப, ரட்சிப்புக்கு நம்பிக்கையோடு காத்திருப்பது ரொம்ப. அவன் காத்திருந்தான் பாத்தீங்களா? அந்த காத்திருப்பு யாரு பார்க்கல, ஆனா இயேசு பார்த்தார். அல்லேலூயா. இப்ப இயேசு சொல்றாரு, எல்லாத்தையும் நான் கொடுக்குறோமா, கொடுக்கிற பிறகு அவன் சொல்ற அடுத்த வசனம் வாசிங்க, 9ஆம் வசனம் வாசிங்க. இயேசு அவனை நோக்கி, என்னங்க வாங்குறதல்ல ரட்சிப்பு, கொடுப்பதுதான் ரட்சிப்பு. ஒரு முறை அவர் நமக்கு கொடுத்துட்டார்னா நம்ம பிறகு கொடுக்கறவளதான் மாறணும். புரிஞ்சுங்க? இது வரலையும் மாயக்கரனா பண்ணின்னு இருந்தான், அநியாயமா பணத்தை வாங்கினான். இப்ப என்ன சொல்லிட்டான், நாளை தனியா திரும்ப கொடுக்கிறேன், ஆசிய பாதிய ஏழைக்கு கொடுத்துறேன். இப்ப எனக்கு எது இருந்தா போதும். இது வரலையும் உலகம் வாழ்ந்தது பணம், அதிகாரம், அந்தஸ்து, இதுதான் உலகம் வாழ்ந்தா. அதெல்லாம் உலகம். ரட்சிப்பு தான் உன் வாழ்க்கையில விலையேற பெற்ற ஆசீர்வாதம்னு இப்ப சகேவு புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு உங்களுக்குள்ள பல விதப்பட்டதான ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறா. நீங்க எந்த ஆசீர்வாதத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்க? சகேவு அன்றைக்கு ஒரே ஒரு வார்த்தை சகேவு சீக்கிரம் இறங்கி வான்னு சொல்லும் போது எல்லாவற்றையும் விட்டு இறங்கி வந்தான். அல்லேலூயா. ரட்சிப்பு உனக்குள்ள இருந்தா எல்லாவற்றையும் கர்த்தருக்காக இழக்க செய்யும். ரட்சிப்பு யாருக்குள் இருக்கிறதோ அந்த மனுஷன் கர்த்தருக்காக எல்லாத்தையும் இழக்க செய்ய ரெடியா இருப்பான். இன்னும் நீ இழக்க முடியலன்னா இன்னும் அந்த ரட்சிப்பு பூரணப்படல. இல்லைங்கன்னு எந்த பிரசங்கமும் சகேவு கேட்கலங்க, எந்த பிரசங்கத்தையும் சொல்லல. இயேசு பார்த்தான். இயேசு சொன்ன ஒரே ஒரு வார்த்தை ஒரு பெரிய தாக்கத்தை சகேவோட வாழ்க்கையில ஏற்படுத்த முடியும் சொன்னா, இன்றைக்கு அநேக இடத்துல விசுவாசத்தின் வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கையில இன்னும் ரட்சிப்பு கிரியை செய்யலையே, கொஞ்சம் யோசிக்கணும். அல்லேலூயா. நான் மீண்டும் சொல்றேன், ரட்சிக்கப்பட்டவன் வாங்குகிறவன் அல்ல, ரட்சிக்கப்பட்டவன் கொடுக்கிறவன். அல்லேலூயா. விளங்கி கொண்ட ஒரு ஆமை சொல்லுங்க. இயேசு சொல்கிறா, இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு எப்ப சொன்னாரு? தன்னுடைய எல்லா அவனுக்கு தெரியுது உலகம், அதாவது வேதம் நல்லா சொல்லுது, ரட்சிப்பு என்பது நீங்க எந்த உங்களுடைய சுயத்தினால் எது என்ன பண்ணாத பெற்றுக்கொள்ளல. அது பவுல் அழகா சொல்லுவார். ரட்சிப்பு என்பது எந்த தியாகத்தினால கிடைச்சதல்ல, அது தேவனுடைய கிருபையால் வந்தது, உங்க விசுவாசத்தின் பலகனால் கிடைச்சது. இப்ப கர்த்தர் சொல்லுங்க, அந்த ரட்சிப்பை நீங்க விலையேற பெற்றதா பார்க்கணும். ஏன் ஆண்டவர் என்னை ரட்சித்தார்? ஏன் ஏசப்பா இந்த சபையில என்ன வச்சிருக்கிறார்? அப்ப எனக்குள் இருக்கிற ரட்சிப்பை நான் பிறருக்கு கொடுக்கிறேன்னா, சகேவு தனக்குள் இருந்ததை பிறருக்கு கொடுத்தாங்க. தனக்குள் இருக்கிற செல்வத்தை பிறருக்கு, உங்களுக்குள் இருக்கிற நற்கிரியைகளை, நற்காரியங்களை, நற்செயல்களை, நல்ல எண்ணங்களை, நல்ல யோசனைகளை பிறருக்கு கொடுப்பது தாங்க ரட்சிப்பு. யாருக்கு விளங்குதுங்க? அல்லேலூயா.
இப்ப இந்த போன் யாருக்கிட்ட என்கிட்ட கேட்டாங்கன்னா அந்த போனை எனக்கு கொடுப்பா, கொடுக்க மாட்டேன் கேட்டா இந்த போன் என்ன பண்ணிருக்கேன், பணத்தை கொடுத்து வாங்கி இருக்கிறேன், இந்த போனை கொடுக்குறேன், ஆனா இதுக்கான வெகுமதியே கொடுத்து நான் திரும்ப என்ன பண்றேன், கொடுத்து சொல்லுவேன். யாருக்குள்ள விளங்குது? ஆனா ரட்சிப்பு என்பது வெகுமதி அற்றதுக்கு, வெகுமதிக்கு அளவிட முடியாததுதான் ரட்சிப்பு. யாருக்குள்ள ரட்சிப்பு இருக்குதோ நீங்கள் பிறருக்கு இயேசுவை காண்பிக்கிறவளை காணப்படுவீங்க. யோசித்து பாருங்க, இப்ப எல்லா ஜனங்களும் முறுமுறுத்தாங்க, என்னன்னு இவரோ. ஆனா இப்ப இதை சொல்லும் போது பேசணும் ஒருத்தனும் பேசல பைபிள், முறுமுறுத்த ஒருத்தனும். ஏன்னா முறுமுறுத்தனுக்கு எல்லாமே எங்கிருந்து இப்ப ஆசீர்வாதம் போகுது, சகேவு கிட்ட இருந்து போகுது. யாருக்கு புரியுது நான் சொல்றது? யாரு இவரோ பாவியான மனுஷத்துல தங்க போறான் சொன்னா அப்ப அவங்ககிட்ட இவர் என்ன பண்ணிருக்காரு, அநேகமா வாங்கி இருக்கிறார். யாருக்கு புரியுதுங்க? அப்போ இவர் சொல்றாரு நான் அவங்ககிட்ட ₹1 வாங்கினா இப்ப எவ்வளவு கொடுக்க போறேன், ₹4. யாருக்கு விளங்குதுங்க? புரியுதா புரியலையா? இப்ப இதுவரையில முறுமுறுத்தவர்கள் சகேவு சொல்லும்போது ஒருத்தனை பேசுற, ஏன்னா அவர்கள் முறுமுறுத்தார்களோ அவர்களுக்கு சகேவு எடுத்து ஆசீர்வாதம் போகுது. ரட்சிப்பு என்பது என்ன தெரியும்? உங்களுக்குள்ள ரட்சிப்பு வந்தா உன்னை அழிக்கிறவர்கள், உன்னை குறை கூறுகிறவர்கள் மத்தியில அது செயல்பட ஆரம்பிக்கும். ரட்சிப்பு எங்க செயல்பட ஆரம்பிக்குங்க? உன்னை அழிக்கலாங்க, உன்னுடைய நற்பெயர் அவ பெயரை மாத்துறாங்க பத்தியா, அந்த இடத்துல ரட்சிப்பு கிரியை செய்யுங்க. அல்லேலூயா. உலகம் சொல்லுது பாவின்னு, கர்த்தர் சொல்லுகிறா இன்றைக்கு இந்த வீட்டுக்கு போல உன் வீட்டுக்குள்ள ரட்சிப்பு இருதயத்தை சொல்றாரு. அவர் ஆனஸ்டா பிலீவ் பண்ணார் பாருங்க, நான் நாளை தனியா திரும்ப செலுத்துகிற பாதியை கொடுக்க சொன்ன அந்த ஒரு அர்ப்பணிப்பு ஒரு பெரிய மாற்றத்தை கற்றுக் கொண்டு வந்தார். அல்லேலூயா. ரட்சிப்பு என்பது கிருபையால் கிடைத்தது. நான் மீண்டும் சொல்றேன், ரட்சிப்பு யாருக்குள்ள வருகிறதோ அவர்கள் வாங்குகிறவர்கள் அல்ல. எப்படிப்பட்டவர்களா மாறணும்? என்னங்க ஆமீன் சொல்லல. இப்ப வாசிங்க அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்துல 5ஆம் வசனம் வாசிங்க. அப்போஸ்தலர் 3:5 கொஞ்சம் சீக்கிரம் வாசிங்க. பார்த்தான், நாங்க ஏதாகிலும் கிடைக்குமோ என்று எண்ணி அவர்களை நோக்கி பார்த்தான். அப்பொழுது பேதுரு, இப்ப பேதுருவும் யோவான் சொல்றாங்க வெள்ளியும் பொண்ணும் என்னிடத்தில் இல்லை, நானு வெள்ளியும் பொண்ணு இல்லாத இடத்துல கிருபையால நான் எனக்கு உள்ள ஒண்ணு வந்திருக்குது. என்னது? கிருபையால உன்னை கொடுப்பாருன்னு சொன்ன, எது கொடுப்பாரு? சத்தமா சொல்லுங்க. கிருபையால் எது கிடைக்கும் சொல்லிருக்குங்க? ரட்சிப்பு. இப்ப இவன் சொல்றான் நீ எதிர்பார்க்கிறது என்னது? பொண்ணு வெள்ளி. நீ கேட்கறது பொண்ணு வெள்ளி என்கிட்ட இல்ல, அதை நான் கொடுக்கணும், நான் போய் வாங்கணும். ஆனா விலையே இல்லாம கிருபையால எனக்குள்ள ஒண்ணு இருக்கு. என்னது? ரட்சிப்பு. யாருக்கு விளங்குதுங்க? அந்த ரட்சிப்பை இலவசமா பெற்றுக்கொண்ட ரட்சிப்பை இன்றைக்கு நான் உனக்கு கொடுக்க நான் விரும்புகிறேன். அந்த ரட்சகரா இருக்கிற இயேசு. யாருக்கு விளங்குதுங்க? இப்ப வாசிங்க பார்க்கலாம். அப்பொழுது பேதுரு, வெள்ளியும் பொண்ணும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் இருக்கிறது உனக்கு தருகிறேன். நசரனாகிய இயேசுவின் நாமத்தினால எழுந்து நட என்று சொல்லி அவன் வலது கையை பிடித்து அவனை தூக்கி விட்டார்கள். அப்ப கவனிங்க, பேதுரு யோவான் அல்லங்க சப்பானிக்கு கிருபை கொடுத்தது. பேதுருக்குள்ளும் யோவானுக்குள்ள இருந்த கிறிஸ்து அவன் மேல ரட்சிப்பை கிருபை பாராட்டினான். யாருக்கு விளங்குது? யாருக்கு விளங்குதுங்க? ரட்சிப்பு எதில் பெற்றுக்கொண்டீங்க? கிருபையால. ரட்சிப்பு எதில் பெற்றுக்கொண்டீங்க? இப்ப இந்த ரட்சிப்பு யாருக்குள்ள இருக்கு? இப்போ பேதுருக்குள்ள யோவானுக்குள்ள. இப்ப யாருக்குள்ள இல்ல ரட்சிப்பு? சப்பானிக்குள்ள இல்ல. இப்ப இந்த ரட்சிப்பை பணம் கொடுத்து வாங்க, கிருபையால் வாங்கண்டா. கிருபையால் வாங்கின ரட்சிப்பை இப்ப இவங்க என்ன பண்றாங்க? கிருபையால இவங்க யாருக்கு கொடுக்குறாங்க? யாருக்கு விளங்குதுங்க? புரிஞ்சு ஒரு ஆமை சொல்லுங்க. இப்ப மீன் வாசிங்க, நீங்க இன்னும் ஆவியில கனெக்ட் ஆகல, மீன் வாசிங்க பார்க்கலாம். அப்பொழுது பேதுரு, வெள்ளி, அப்ப நீ எதிர்பார்க்கிற ஒரு விஷயம் என்னிடத்துல இல்ல, நான் அதை கொடுக்கணும்னு நினைச்சாலும் என்கிட்ட பணமும் இல்ல. ஆனா பணமும் இல்லாமல் கிருபையால ஒரு விஷயம் எனக்குள்ள இருக்கு. அதுக்கு பணம் தேவையில்ல, எது இருந்தா போதும்? கிருபை இருந்தா ரட்சிப்பு போதும், வந்துடும். அல்லேலூயா. நான் மீண்டும் சொல்ல, யாருக்குள்ள ரட்சிப்பு இருக்கிறதோ அவர்கள் வாங்குகிறவர்கள் அல்ல, அவர்கள் கொடுக்கிறவர்கள். அல்லேலூயா. இத வார்த்தை ரொம்ப ஐஃபன் பண்ணீங்க. யாருக்குள்ள ரட்சிப்பு இருக்கிறதோ, நீங்க வாங்கி சில இடத்துல சில கைகளை நம்பி வாழ்ந்த நாட்களா இருந்திருக்கலாம். ஆனா ரட்சிப்பு யாருக்குள்ள இருக்கிறதோ கர்த்தருடைய வேதம் சொல்லப்படுகிறது, அவர்கள் வாங்குவதை வைக்காமல் அவர்களை கொடுக்கிறவளை கர்த்தர் மாற்றுவார். இப்ப வாசிங்க போல 5ஆம் வசனம் வாசிங்க. என்று எண்ணி பார்த்தான். அப்பொழுது பேதுரு, வெள்ளியும் பொண்ணும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு கொடுக்கிறேன். நசரனாகிய இயேசுவின் நாமத்தினால எழுந்து நட என்று சொல்லி
வலது கையினாலே. அப்ப இவனுக்குள்ள இருக்கிற அந்த ரட்சிப்பு இப்ப யாருக்குள்ள போகுது? யாருக்குள்ள? சப்பானிக்குள்ள. யாருக்கு விளங்குதுங்க? நான் அதுதான் சொன்னேன், ரட்சிப்பு என்பது வாங்குவது அல்ல, ரட்சிப்பு என்பது கொடுப்பது. இப்ப பேதுரு யோவானோ பொண்ணு வெள்ளியும் தல்ல, தனக்குள்ள இருக்கிற அந்த அனாயிண்டிங், தனக்குள்ள இருக்கிற அந்த ரட்சிப்பை யாருக்கு கன்வே பண்ணானா? சப்பானிக்கு. அப்ப நீ ஜெபிக்கிற ஜெபம், உனக்குள்ள ரட்சிப்பு இருந்தா நீ ஜெபிக்கிற இடத்துல அற்புதங்கள் நடக்கும். பேதுரு யோவானும் கை தூக்கும் போது, கை கொடுக்கும் போது நடக்க முடியாத வாழ்வை கத்த நடக்க கூட பண்ண முடியும்னா உனக்குள்ள உண்மையான ரட்சிப்பு இருக்கு சொன்னா நீ ஜெபிக்கும் போது அலங்கங்கள் அசையப்படும். அல்லேலூயா. உனக்குள்ள ரட்சிப்பு இருக்கு சொன்னா அஸ்திபாரங்கள் அசைய பண்ணும். நடக்க முடியாத காரியங்கள் நடக்கும். இன்னைக்கு நடக்க முடியல, உண்மையாக முதலாவதாக நம்பிக்கையோடு ரட்சிப்புக்காக காத்திருப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ரட்சிப்புக்கு நம்பிக்கையோடு என்னை கத்த ரட்சிப்பா, என் வாழ்க்கை மாற்றுவா. இதுல ரொம்ப ஸ்பெசிபிக்கான இந்த டாபிக்ல சகேவும் சப்பானியும் என்ன ஆசீர்வதிங்கன்னு ஒரு இடத்துல கேட்கல, ஒரு இடத்துல சொல்லல. ஆனா கிருபையால இவங்க ரெண்டு பேரையும் கத்த ரட்சித்தா. யாருக்கு விளங்குதுங்க? இவன் நடக்கிறது வேற, இது ஓகே, பிரச்சனையே இல்லை. ஆனா சகேவின் ஆசீர்வாதம் சொல்லவே இல்லை. ஆனா ரட்சிப்பு அவன் விரும்பாதபடி கிருபையால கத்தர் அவனை கிருபை கொடுத்தான். அல்லேலூயா. இப்ப வாசிங்க, 6ஆம் வசனம் வாசிங்க, சீக்கிரம் வாசிங்க. அப்பொழுது பேதுரு சொல்லி அடுத்த வசனம், உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டு அவன் குதித்து எழுந்து. நான் சொல்ற ரட்சிப்பு உனக்குள்ள வந்தா நடக்காத ப்ராசஸ கத்த நடக்க பண்ணுவார், முடியாததை கத்த முடிய பண்ணுவார், கோணனானவைகளை கத்த சபையாக்குவார். எந்த மனுஷனுக்குள்ள ரட்சிப்பு கிரியை செய்ய ஆரம்பிக்கிறதோ அப்பொழுது தேவ மகிமை வெளிப்படும். அல்லேலூயா. கைதாங்க கொடுத்தாங்க. நீ எதிர்பார்க்கிற விஷயம் எனக்கு என்கிட்ட இல்லை, ஆனா நீ எதிர்பார்க்காத ஒரு விஷயம் என்கிட்ட இருக்கு. அதை பணத்தை கொடுத்து வாங்க முடியாது, கிருபை கொடுத்து வாங்க முடியும். இன்றைக்கு நான் உண்மையில கிருபையா இருக்கிறேன். அல்லேலூயா. அப்ப அதை செயல்பட்டது பேதுரு யோவானும் இல்ல, பேதுரு யோவானுக்குள்ள இந்த ரட்சிப்பு சப்பானிக்காக செயல்பட்டது. ராம சொல்லுங்க, அவன் குதித்து எழுந்து நடந்து நின்று. வாசிக்கலாம், அடுத்த வாசனம் வாசிங்க. நடந்தான், நடந்து குதித்து தேவனை துதித்து கொண்டு. இது வரையில ரட்சிக்கப்படாத வரையிலும், இயேசு வார்த்தை தரிப்பிக்க உள்ள வராத வரையிலும் அவன் வெளியே இருந்தான். எப்பொழுது ரட்சிப்பு வந்ததோ நீ வெளியிருக்க வேண்டிய ஆள் அல்லப்பா, நீ உள்ள வர வேண்டிய ஆள். ரட்சிப்பு வந்துச்சுன்னா பல இடத்துல உன புறக்கணிக்க போறாளா, அந்த ரட்சிப்பு முழுமையா உனக்குள்ள வந்தா எந்த இடத்துல புறக்கணிப்பின் மத்தியில இருந்தோ அதே இடத்துல கத்தவன் தலையை உயர்த்துவான். 40 ஆண்டுகள் சப்பானியா கிடந்த அந்த மனுஷன் வெளியே இருக்கிறான் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக. இங்க இயேசுவை பார்த்தான், இங்க இயேசுடைய பேரை கேட்டான். பார்த்தவன் சகேவு, கேட்டவன் சப்பானி. விஷயம் அற்புதம், கிருபையில் தான் ரட்சிப்பு. யாருக்கு புரியுது? பார்த்தவனுக்கு இந்த ரெண்டு ப்ராசஸுமே வார்த்தையில சீக்கிரமா இறங்கி வா, இவன் சொல்ற இயேசுவின் நாமத்தினால எழுந்து நடக்கின்ற. இந்த எல்லாமே கிருபையால் தான் நடக்குது. அல்லேலூயா. இந்த உலகத்துல எது யூஸ்லெஸ், இது பிரயோஜனமே இல்லை, இது ஒன்றுத்துக்கும் உதவாதுன்னு நினைக்கிறாங்களோ அதன் மத்தியில தான் கர்த்தர் தம்முடைய தாக்கத்தை ஏற்படுத்துவான். அப்ப நல்ல கவனிங்க, இது வரலையும் இயேசுவின் நாமம் உள்ள வராத வரையிலும் இவன் பிச்சை கேட்டுங்கிறான். இயேசு உள்ள வந்துட்டார், இதுக்கப்புறம் பிச்சை கேட்பானா? இப்ப என்ன பண்ணுவான்? அதுதான் சொல்ற, ரட்சிப்பு யாருக்குள்ள வருதோ அவன் வாங்குகிறவன் அல்ல, அவன் கொடுக்கிறவன். இந்த சத்தியத்தின் ஆழத்தினுடைய தாற்பயங்கள் புரிஞ்சு கொள்ளலாம். யாருக்குள்ள ரட்சிப்பு இருக்கிறதோ நம்ம பிறருடைய கைகளை ஏந்துகிறவர்கள் அல்லங்க. உங்களுடைய தேவை கத்த சந்திப்பான். சூழ்நிலைகள் எதிராக இருக்கலாம், சூழ்நிலைகள் மாறுதலா இருக்கலாம், ஆனா கர்த்தருடைய ரட்சிப்பு யாருக்குள்ள இருக்கிறதோ அந்த ரட்சிப்பு அலங்கங்களை முறியடிக்கும். அதுதான் வேதம் சொல்லப்படும். நீங்க எடுத்து வாசிங்க, யோவான் எழுதிய சுவிசேஷத்துல 3ஆம் அதிகாரத்துல யோவான் 3:16 வாசிங்க. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிற எவனோ அவருக்கு சகேவனும் இல்ல, அவருக்கு சப்பானினாலாம் கிடையாது, அவரை விசுவாசிக்கிற ஒருத்தர் என்ன பண்ணக்கூடாது? கெட்டு போக கூடாது. உங்க வாழ்க்கை கெட்டு போகாதபடி வளரணும்னு சொன்னா ரட்சிப்பு ரொம்ப அவசியம். அல்லேலூயா. மீது வாசிங்க. தேவன் தம்முடைய விசுவாசிக்கிற எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவா உலகத்துல. யாருக்கு விளங்குதுங்க? சகேவு மேல யார் அன்பு செலுத்தலங்க?
சப்பானி மேல யால அன்பு செலுத்துங்கள, கிருபையால கர்த்தர் ரட்சித்து அவர்களை அன்பு செலுத்தினார். நீங்க எடுத்து வாசிங்க, யோவான் எழுதிய சுவிசேஷம் 14:6 வாசிங்க. யோவான் எழுதிய சுவிசேஷம் 14:6 வச்சுக்கிட்டு. அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கின்றேன், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். தொடர்ந்து வாசிங்க. அப்ப முதல்ல நம்ம யார் அறியணும்? இயேசுவை அறிஞ்சாதான் நம்ம எங்க போக முடியுங்க? அல்லேலூயா. ரட்சிப்பு என்பது விலையேற பெற்றது. அல்லேலூயா. ரெண்டு பேரும் நீங்க ரொம்ப மைனூட்டா நீங்க நோட் பண்ணீங்கன்னா, சகேவு அதுவரையிலும் இருந்த சுபாவங்களே மாறிச்சு. அவன் ஒருத்தன் சொல்றான், அநியாயக்காரன் சொல்றான், அவன் கோபமே பண்ணல. அநியாயக்காரன் சொல்லுமா அவன் என்ன பண்றாரு? நிக்கிறாரு. இது ஒரு ப்ராசஸ். இங்க குதித்து எழுந்து நின்று நடக்கிறான். நீ அவன் கூட சர்ச்சுக்கு வாமான்னு என்ன பண்ணல? அவன் சொல்லவே இல்ல. அவன் என்ன பண்ண? அவனை ஆராதிப்பான்னு ஒருத்தன அவனுக்கு சொல்லல. அப்ப நான் நல்லா கவனிங்க, ரட்சிக்கப்பட்டவன் தேவாலயத்திற்கு வராமல் இருக்கவே புரிஞ்சு ராம சொல்லணும். உண்மையான ரட்சிப்பு யாருக்குள்ள ஒருத்தன் சொல்லி உனக்கு அருள் வரக்கூடாது, ஒருத்தன் சொல்லி செய்யக்கூடாது. இந்த சப்பானிக்கு ஒருத்தனும் சொல்ல, ரட்சிப்பு வந்துச்சு. அவன் தேவாலயத்துக்குள்ள அவர்களோடு கூட தேவனை துதித்து கொண்டு போனான். ரட்சிப்பு, முழுமையான ரட்சிப்பு யாருக்குள்ளதோ அதனுடைய அடையாளங்களை பார்த்தாலும் என்ன வந்தாலும் கத்தர் விட மாட்டாங்க. ராமன் சொல்லுங்க, இன்னைக்கு அந்த ரட்சிப்பை நீங்க எதிர்பாருங்க. உங்க வாழ்க்கையில நடக்க முடியாத காரியத்தை கத்த நடக்க பண்ணுவோம். நீங்க எதை குறிச்சு கலங்காதீங்க. ரட்சிப்புக்காக நம்பிக்கையோடு காத்திருப்பது ரொம்ப நல்லது. அன்னைக்கு அந்த காத்திருப்பதை கத்தர் ஆசீர்வாதமா மாற்ற முடியும். இன்றைக்கு நீங்க கேளுங்க, எதற்காக காத்திருக்கீங்க, எந்த காரியம் மாறணும் ஆண்டவர்கிட்ட அறிக்கை செய்யுங்க. நிச்சயமா அந்த காரியத்தை கத்தர் மாறுதலாய் முடிய பண்ணோம். நம்ம இருக்க இடத்துல கண்களை மூடி ஜெபிக்கலாம்.